சுவாமி, என் தங்கச்சிக்கு இது 10வது சுயவரம். இதாவது நல்லபடியா நடக்கணும். கவலைப்படாதீங்க, கடவுள் அனுகிரகத்தால எல்லாம் பேஷா நடக்கும். ஆண்டவா, இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா அனுப்புப்பா. சாமி, 10 ரூபாய் தட்டுல விழுகிறதுக்காக பணக்காரங்க எல்லாம் பக்கத்துல நிக்க வச்சிருங்க. கொஞ்சம் எல்லாரும் சாமி பார்க்கணும், தள்ளி நிப்பாட்டுங்க. ஏண்டா அபிஷ்டு, உனக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்திதான். வாய் இல்லன்னா எனக்கும் பின்னால ஒரு வாழை வச்சிருவீங்க. ஏமா ஏமா அழுவுற? ஒண்ணும் இல்லம்மா, உங்களை பார்த்ததும் கண் கலங்கிட்டேன், அவ்வளவுதான். எதுக்குமா போய் சொல்ற? உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. நான் அந்த கல்யாணம் வேணாம் வேணாம் 1000 தடவை சொன்னேன்ல. நீதான் அந்த கல்யாணம் பண்ணிக்கணும். ஒத்த கால நின்று அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவங்க சீர்வரிசை கேக்குறாங்கன்னு நான் வீடு விட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன்ல. அப்படி இருந்தும் நீ நிம்மதியா இல்லையம்மா. இப்ப கூட ஒண்ணும் இல்ல தாயி, உனக்கு கஷ்டமா இருந்தா நீ என் கூட வந்துடு. நான் உசுரோட இருக்க வரைக்கும் உனக்கு சோறு போட்டு காப்பாத்துறேன். வந்துடுமா? வேண்டாம் வேண்டாம், நீ வந்துடு. வேண்டாம். இல்லம்மா, இது நான் எடுத்த முடிவு. நல்லதோ கெட்டதோ நான் அந்த வீட்லயே வாழ்ந்து காட்டுறேன். நம்மளை காப்பாத்துவாரு. வந்துடுமா? எல்லாம் ஒரு பொம்பளையா? மூஞ்ச பாரு. நம்ம வீட்டுல நடக்கிறதா சொல்றதுக்கு தான் தினமும் கோயிலுக்கு போறேன்னு வரியா? என்னைக்கு எங்க அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கு எங்க வீட்டு மான மரியாதை வெளியே போயிடுச்சு. என்னையா? என்ன நீங்களா மனசாட்சியோட தான் பேசுறீங்களா? லட்சுமி, நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளைன்னு வெளியே சொல்ல. கோயிலுக்கு வந்தா வச்சுக்கோனா இல்லையா? ஏன் அந்த பொண்ணு அவமானப்படுத்துற? ஓ, நீதான் அந்த கள்ள புருஷனா? உன்னை பார்க்கதான் கோயிலுக்கு அடிக்கடி வராளா? இதெல்லாம் அடுக்குமாயா? என் வயசை பார்த்ததுக்கு அப்புறம் பேசுற வார்த்தையா இது? ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? ஓயா வேலைய பாரு. ஏய், நான் பிரஸ்காரன்டா. வா மாப்ள வா. வேற யாரும் ஆம்பளை இல்லையா? என் தங்கச்சிக்கு 50 பவுன் நகை, 5 வீடு இருக்கு. யாரும் ஆம்பளை இருக்கீங்களா? வாங்க. ஏய், என்ன யார் அடிச்சு ஜெயிக்கிறீங்களோ அவனுக்கு என் அழகான தங்கச்சியை கொடுக்குறேன்டா. வாங்கடா வாங்க. ஐயோ, எங்க அண்ணனோட முதறதுக்கு யாரும் வரலையே. இந்த ஊர்ல எவனுமே வீரமான ஆம்பளை இல்லையாடா? எல்லாரும் தொடர்ந்து பாத்துங்களா? யாரா மாப்பிள்ள எட்டி பாக்குற? வாடா உள்ள வாடா. டேய் உள்ள வா வா. ஏண்டா வெளிய இருந்து எட்டி பாக்குற மாப்பிள்ள? ஏய், எவனுமே மீச வச்சா இல்லையாடா? வாடா மாப்பிள்ள வாடா. வாங்கடா. நான் இருக்கேன். வாடா, ஒண்ணு கண்ணி பார்க்கலாம். வா வா. 50 லட்சம், 5 வீடு. அவரை ஜெயிச்சிருங்க, லைஃப்ல செட்டில் ஆகிடுங்க. என்ன பயமா இருக்கா? தல, எத்தனை நாளைக்கு தான் தல பிட் பாக்கெட் கஞ்சா நடிக்கிறது? அண்ணி வேற ரொம்ப அழகா இருக்காங்க. அவனை எப்படியா அடிச்சு ஜெயிச்சு செட்டில் ஆயிடுங்க தல. அவனை பார்த்தா ஆடு தொட்டில ஆடு இருக்கிற மாதிரி இருக்கான். என்னங்க ஆடு நினைச்சா இருக்கிறதுக்கா? தல, நீ எப்பவுமே இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. போ தல. நானா அவளை பையன் அவளை தள்ளிட்டானே. போய் மோது தல. என்ன யாரு நினைச்சா? எனக்கு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு. மாமா இருக்குங்கோ. 2008 சிறந்த ஜோடி. கட்டுங்கோ தாலிய. ஆமா தல. வேண்டாம், கிட்ட வராது. இதால ஒண்ணு குத்த மாட்டேன், நானே குத்திப்பேன். ஏய், நீ குத்திக்காத. நீ எப்பனாலும் எனக்கு வேணும். நான் உன்னை அடையாம விட மாட்டேன்.
பார்த்தா ஆலமரத்து அடிமரம் மாதிரி இருக்காளே. இவன் நடந்து வர்ற ஸ்டைல பார்த்தா கல்யாணம் ஆனவளா ஆகாதவளா? சரி விடு, 5 வீடு 50 லட்சம் அமைக்கிற வேண்டியதான். மாமா, இதுதானே நமக்கு முதல் ராத்திரி. இனிமே நாம ஒன்னோட ஒண்ணு. இனி எல்லாத்தையும் நம்ம மனசு விட்டு பேசிக்கணும். தாம்பத்தியத்துல பஞ்சம் வச்சா அந்த குடும்பமே வாழ போயிடுமா? அதுக்கு பஞ்சம் வைக்காத குடும்பம் பூத்து குலுங்கும். நான் இந்த புக்கை எல்லாம் படிச்சுட்டேன். இதுல எல்லாமே இருக்கு. நான் இதையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பரீட்சை எழுதவும் தயாராயிட்டேன். மாமா, என்ன சொல்ல? உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. நான் ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? உனக்கு இல்லாததா?